நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீரோருக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இனி தொடர்ச்சியாக விவாதிக்கலாம். தொடர்ச்சியாக மற்றும் ஒரு கேள்வி காரை செல்வராஜிடம் உங்களிடம். பாஜக அரசின் மீது இந்த முகர்ஜி கமிஷன் அறிக்கையாகட்டும் அல்லது தொடர்ச்சியாக இருக்கும் அந்த மர்மங்களாகட்டும், பாரதிய ஜனதாவின் அரசின் மீது எந்த விதமான விமர்சனங்களும் முன்வைக்கக்கூடியதாக இல்லை. நேதாஜியினுடைய மரணம் குறித்தான அறிக்கையை வெளியிடுவதால் அந்த அரசிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை எனும்போது இந்த மோடி அரசு ஏன் இன்னும் அதை வெளியிட மறுக்கின்றது? இல்லை, அதுதான் ரகசியம் வெளியில் தெரிஞ்சாதான், காரணம் என்ன என்பது தெரிஞ்சால் தான் அதற்கு நம்ம விளக்கம் சொல்ல முடியும். இப்போ நம்ம பேசுகிற ஒரு ஹேசியத்தின் அடிப்படையில் இப்படி இருக்கலாம் என்கிற ஒரு சிந்தனையோடு தான் பேச முடியும். இந்த முகர்ஜி கமிஷனில் கொடுத்ததில் விமான விபத்தில் இறக்கவில்லை என்பதற்கான காரணங்கள் உண்டு. நேதாஜி அவருடைய தனிச்செயலாளர் மேஜர் பாஸ்கரன் சொல்லியிருக்கிறது, அந்த ஹிரோஷிமா நாகசாகிலே அணுகுண்டை அமெரிக்கா ஏவியதற்கு பிறகு நேதாஜி அவர்களை தப்பிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே ஜப்பானிய ஜெனரல் சிதே என்பவர் மூலமாக ரஷ்யாவினுடைய பார்டரில் மஞ்சூரியில் நேதாஜி அவர்களை விட்டு விடுவது என்றும் அவர் விட்டுட்டாங்க. அந்த இடத்துல விட்டதற்கு பிறகு ஒரு 4 நாட்கள் கழித்து தான் நேதாஜியினுடைய மரணம் வெளியிலே வருது. இரண்டாவது, சவப்பெட்டியினுடைய ஒரு வைத்திருந்த சவப்பெட்டியினுடைய அளவும் நேதாஜியினுடைய உருவத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஒரு சூழ்நிலையும், இதெல்லாம் சந்தேகங்களை நம்ம கிளப்பி இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஏதோ நாடுகளுடன் உறவு கெட்டு போய்விடும், இந்த நல்லுறவு கெட்டு போய்விடும் என்கிற ஒரு கேள்வி வைத்திருக்கிறது நமக்கு அடிப்படை நமக்கு புரியுது. அது ரஷ்யாவா, ஜப்பானா, தைவானா, என்ன அருகில் இருக்கிற நாடு நேதாஜி அவருடைய சாவுக்கு காரணமாக இருந்து, அவருடைய இறப்பிற்கு காரணமாக இருந்து இது வெளியில் வந்ததுன்னு சொன்னால் வெளியுறவு கொள்கைகள் இருக்குது, நாட்டினுடைய பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் இருக்குது, அந்த நாட்டினுடைய நல்லெண்ணம், இதெல்லாம் கெட்டு போயிடும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையான காரணம். ஏதோ ஒரு ரகசியம் புதைந்து இருக்கிறது. அந்த ரகசியம் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தமிழக நிச்சயமாக ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய. அது குறித்து பேராசிரியரிடம் கேட்கலாம். பேராசிரியர், இந்த சூழ்நிலையில் நேதாஜியினுடைய மரணம் குறித்தான ஆவணங்கள் அவரிடம் இருக்கும் பொழுது, மத்திய அரசிடம் இருக்கும் பொழுது, அதை வெளியிடும் பொழுது அதில் என்ன மாதிரியான ஆவணங்கள் இருக்கலாம் என்று ஒரு வரலாற்று பேராசிரியராக நீங்கள் கருதுகிறீர்கள்? இதில் ஒரு செய்தியை வரலாற்று பேராசிரியராக பதிவு செய்வதோடு இன்றைய மக்கள் சமுதாயத்தில் நானும் ஒருவன் என்கின்ற முறையில் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்திய தேசிய காங்கிரசிற்கும் பல்வேறு காரணங்களிலே, பல்வேறு நிகழ்வுகளிலே ஒருமித்த கருத்து தான் இருந்து வருகிறது. அது இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வடமொழி முதலான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசு என்ன கொள்கையை மேற்கொண்டதோ அதே கொள்கையைத்தான் பாரதிய ஜனதாவும் மேற்கொள்கிறது. எந்த காரணத்திற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் அதை மறைத்து வைத்ததோ அதே காரணத்திற்காகத்தான் இந்த பாரதிய ஜனதா அரசும் மறைத்து வைக்கிறது. அதாவது ஆதிக்க சக்திகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் அதற்கு பின்னாலே இருக்க வேண்டும் என்பதை வரலாற்று கண்ணோட்டத்தோடு பார்க்கிற போது நான் உணர்கிறேன். எனவே இது பாரதிய ஜனதா என்று நீங்கள் தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது. இது இந்தியாவை ஆண்டு வருகிற காங்கிரஸ் அரசினுடைய கொள்கையாக இருந்தாலும் சரி, அந்த கொள்கையில் பெரும்பாலான கொள்கைகளிலே மாற்றங்களே நாங்கள் பார்க்கவில்லை. அப்படியே டிட்டோவாக இந்த இந்துத்துவா என்கின்ற ஒரு கொள்கையிலே வேண்டுமானால் அவர்கள் மாறுபட்டு இருக்கலாமே தவிர மற்ற எல்லா கொள்கைகளும். அதனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் பல ஆதிக்க சக்திகளோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதியதோ அதை போலவே தாங்களும் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த உறவு பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் கருதுகிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். டெல்லியிலிருந்து நியூஸ் 7 தமிழுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இனி தொடர்ச்சியாக கரை செல்வராஜிடம் என்னுடைய அடுத்த கேள்வி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணம் அடைந்திருந்தால் அவருக்கு ஒரு உரிய இறுதி மரியாதை கூட செலுத்தப்படாத நிலையில் இந்த 2 தேசிய கட்சிகள் ஆட்சியிலும் மௌனம் சாதிப்பது எதற்காக? மக்களுக்கு அவர்கள் என்ன மாதிரியான விளக்கத்தை தரப்போகிறார்கள்? இல்லை, இதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கலாம். நீங்கள் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு மகாத்மா காந்தியினுடைய எண்ணத்தின் அடிப்படையிலே காங்கிரஸ் அரசாங்கம் அமையவில்லை என்பது நமக்கு மகாத்மா காந்தி அவர்களே காங்கிரஸை கலைத்துவிட வேண்டும் என்று சொன்னார். இன்னொரு அரசியல் இயக்கமாக போகிற பொழுது இவர்கள் விடுதலை போராட்டத்தில் முன்னெடுத்து வந்த விஷயங்களை ஒரு அரசியல் இயக்கமாக இவர்கள் எடுத்துச் சொல்லுகிற போது வேறுபாடு வருகிற பொழுது ஏற்கனவே போராடிய முறைகள் வலுவிழந்து போகும் என்பதற்காக மகாத்மா காந்தி அவர்களே சொன்னார். நீங்கள் காங்கிரஸினுடைய 60 ஆண்டு கால ஆட்சிகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதே பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் தொடர்ச்சியாக நேரு அந்த குடும்பம் காங்கிரஸ் இயக்கத்திலே யாரெல்லாம் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார்களோ அவர்கள் மட்டும்தான் வெளியிலே வந்திருக்கிறார்கள்.
நேருவாகட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கத்தில் யாரெல்லாம் போராடினார்களோ அவர்களுடைய வரலாறுகள் தான் வெளியிலே வந்திருக்கிறது. நேதாஜியினுடைய வரலாறு இந்தியாவிற்கு வெளியில் வந்தால் அவருக்கு உரிய மரியாதை இந்திய தரப்படுமானால் மகாத்மா காந்திக்கு இணையான ஒரு மரியாதையை நேதாஜி அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். அதை கொடுப்பதற்கு காங்கிரஸ் அரசாங்கம் தயாராக இல்லை. இன்று இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் அதற்கு தயாராக இல்லை. முக்கியமான காரணம், இப்போ மகாத்மா காந்தி அவர்களுடைய போராட்ட வழிமுறைகள், அகிம்சை வழிகள் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அதுக்கு இணையாக போராடியவர் அவருடைய இறந்ததற்கான காரணம் என்று இந்தியாவிற்கு தெரிந்து மகாத்மா காந்தி ஜெயந்தி கொண்டாடுகிற மாதிரி நேதாஜி அவர்களுக்கும் ஜெயந்தி கொண்டாடுகிற ஒரு சூழ்நிலை இந்திய தேசத்தில் உருவாகுமானால் காங்கிரசுக்கு ஒரு பின்னடைவை தரும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று அந்த காங்கிரஸ் என்ன தவறை செய்ததோ அதே தவறை இவர்கள் மாற்றி இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கங்களிலே தலைமையாற்றியவர்கள் பெயரிலே திட்டங்களை கொண்டு வருவதும் அதற்கான காரணங்களை இவர்கள் மாற்றிச் செல்வதும், மாளவியா அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கிற, வாஜ்பாய் கொடுத்தது ஓகே, பாரத ரத்னா அவர்களுக்கு கொடுப்பதும் என்று பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், இந்து மகாசபை, இந்து முன்னணி இது போலான இந்துத்துவாவின் அடிப்படையிலே போராடியவர்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுக்கு அவர் மரியாதைக்குரியவர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அவருக்கு மிகப்பெரிய சிலை அமைக்கிறார்கள் என்று இல்லை என்று சொல்லவில்லை. காங்கிரஸ் அரசாங்கம் அவர்கள் சார்ந்தவர்களுடைய வரலாற்று பதிவுகளையே 60 ஆண்டு காலம் கொண்டு வந்தது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் இந்துத்துவாவின் அடிப்படையிலே போராடிய தலைவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவதும், மகாத்மா காந்தியை கொன்ற கோட்சேவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று ஒரு பேச்சுக்கு எழுதும், தமிழகத்திலே 10 இடங்களில் வைக்க போகிறோம் என்று பேச்சு எழுவதும், உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே அதற்கு அடிக்கல் நாட்டிவிட்டதாக வருகிற செய்தி எதை காட்டுகிறது என்று சொன்னால், காங்கிரஸ் என்ன தவறை செய்ததோ, எதை முன்னிறுத்தி 60 ஆண்டு காலம் இருந்ததோ அதே தவறை இவர்கள் இந்துத்துவா சக்திகளை முன்னிறுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த இருவருக்கும் இடையில் நேதாஜி என்கிற ஒரு சுதந்திர போராட்ட வீரனுடைய பெயர் இந்த இந்திய தேசத்தில் உண்மை வெளியிலே வருமானால், அவர் இறந்ததற்கான காரணம் தெரியுமானால், நிச்சயமாக அவருடைய சாவிற்கும் அவருடைய போராட்ட வரலாறுக்கு இந்தியாவிலே கொண்டாடியாக வேண்டும். காந்தி முன்னே சொன்னது மாதிரி காந்தி ஜெயந்தியை போல் நேதாஜிக்கு ஜெயந்தி வருகிற பொழுது மகாத்மா காந்தியோ வரலாற்று பிழைகள் மறுபடியும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். வரலாற்றிலே விடுதலை போராட்டங்களிலே போராடியவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளெல்லாம் நாம் மீண்டும் எடுத்து பேச வேண்டும் என்கிற சூழ்நிலை உருவாகிற பொழுது இவர்களுடைய பெயர்கள் அடிபட்டு போகும் என்கிற காரணமாக கூட இருக்கலாம் இவர்கள் இரண்டும் அவர்களை தவிர்ப்பதற்கான காரணம். நிச்சயமாக அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்று இந்த விதமான சர்ச்சைகள் எழுந்தாலும் அவர் நம்முடைய மனதில் இருக்கிறார் என்றுமே. அரங்கத்திற்கு வந்து எங்களோடு விவாதித்ததற்கு நன்றி.